அசிசியாரின் அருள்வாழ்வு அறிவோம். எண் 152 கீழ் 366. வழங்குபவர் அருள்முனைவர் ஆசோசை ராஜா, பிரான்சிஸ்கன் கப்புச்சின். நாள் 31/5/2024 வெள்ளி. பிரான்சிஸுடைய வழியை பின்பற்றி அவருடன் இணைந்த முதல் சகோதரர் அசிசி நகரைச் சேர்ந்த மதிப்பிற்குரிய பெர்னார்டு. அவர் இவ்வாறு மனமாற்றம் பெற்றார். பிரான்சிஸ் உலகை ஏற்கனவே வெறுத்திருந்தாலும் இன்னும் அவர் சாதாரண ஆடை அணிந்தவராக கடும் தவத்தால் ஒருத்தல் முயற்சிகளில் ஈடுபட்டு இருந்ததால் பலரால் அவர் அறிவிலியாகவும் பைத்தியக்காரனாகவும் இகழ்ந்து கற்களையும் மண்ணையும் எரிந்து உறவுகளாலும் அந்நியர்களாலும் துரத்தி அடிக்கப்பட்டார். ஆனால் அவரோ அத்தனை இழிவுகளையும் கண்டு கொள்ளாமல் காது கேளாதவர் போலும் ஊமையைப் போலவும் இருந்து பொறுமை சாதித்து அங்கு வலம் வந்து கொண்டிருந்தார். நகரத்தின் செல்வமும் செல்வாக்கும் முன்மதியும் கொண்ட மக்களில் ஒருவரான அசிசி நகர பெர்னார்டு அவர்கள் பிரான்சிஸ் உலகை வெறுத்ததையும் துன்புறுத்துதல் மத்தியில் அவர் கடைபிடித்த பொறுமையையும் கண்டுணரத் தொடங்கினார். 2 ஆண்டு காலமாகவே பிரான்சிஸ் எல்லோராலும் இகழப்பட்டாலும் வெறுக்கப்பட்டாலும் அவரது உறுதி நிலையில் இருந்து விலகாமல் அவர் பொறுமையை கடைபிடித்து வந்ததையும் பெர்னார்டு கண்டார். இதை பற்றி சகோதரர் பெர்னார்டு சிந்திக்கத் தொடங்கி பிரான்சிஸ் இறைவனிடமிருந்து மிகுந்த அருளை பெற்றில்லாதவராக இருக்க முடியாது என்று தனக்குள்ளே சொல்லிக்கொண்டார். அசிசியாரின் அர்த்தமிகும் அருள்வாழ்வு. உடலும் உள்ளமும் உயிரின் கருவிகள். கருவிகளாக இருந்து இயங்கினால் நல்லது. மாறாக கருவியே கர்த்தாவாக செயல்பட்டால் சோதனை மேல் சோதனை போதுமடா சாமி என்று புரியாமல் சாமியிடம் முறையிடுவோம். சாமி தவறு செய்வதில்லை. நமது தவறுகளுக்காக தனது இரத்தத்தை ஊற்றி கனப்படுத்தி கொண்டு வருகிறார். உனது தவற்றுக்கு நீயும் மற்றவர்களும் தான் காரணம். எனவே தன்னையும் தன் அயலானையும் செம்மைப்படுத்தி நமக்கு உரிமைகளையும் கடமைகளையும் உண்டு. எனவே தன்னையும் தன் அயலானையும் செம்மைப்படுத்தி நமக்கு உரிமையையும் கடமையும் உண்டு. நாம் ஓர் அடி எடுத்து வைத்தால் அவர் 9 அடி எடுத்து நம்மை உயர்த்திட உயிர்த்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். நாளை சந்திப்போம்.